1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்துல தேவன் நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் இருந்தபடினாலே நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நாம் தேவனுக்கு கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தபோது நம்முடைய கீழ்ப்படியாத நிமித்தம் அவர் எப்பொழுதே நம்ம அழைத்திருக்கலாம். ஆனாலும் இதுவரைக்கும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்கு தேவன் இன்றும் நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்றாரு? நியமித்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் எப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் எடுத்து போகலாமா? அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் நாம் அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு அவரை நம்மை ஆராதிக்க கூடாதா? ஹல்லேலூயா. இப்போ 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிதமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஹல்லேலூயா. இப்பொழுது மறைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்திருக்கிற நாமும் அநேகரை அந்த ரட்சிப்புள்ளே நடத்த நம்ம எப்படியா இருக்கோம்? கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்க நம்மை அறிமுகமானவர்கள் அநேக சகோதர சகோதரிகளும் ரட்சிக்க நாம் அவர்களுக்கு ஒரு சாட்சியா நிலைநிறுத்ததான் இயேசு கிறிஸ்து நம்மை நியமித்திருக்கிறார். நாம் கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். கிறிஸ்து நம்மை அழிக்கவில்லை, நம்மை ரட்சித்தார். அதே மாதிரி நம்ம அநேக கோபாக்கினையில் இருந்து அவங்க எடுத்துக்கொள்ளத்தக்கதா, அழிவில் இருந்து அவளை மீட்டுக் கொள்ளத்தக்கதா இந்த உபதேசங்கள், இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது.